துரோகி. என்ன பொறுத்தவரைக்கும் ராதா ரவி தான் துரோகி. ராதா ரவி தான் பச்சை துரோகி. அவருடைய அணிகள் தான், அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி. அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் யூனியனுடைய கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அது செங்கல் இல்லைங்க, அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை. இதெல்லாம் ராதா ரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க. டப்பிங் யூனியனுடைய 2024-26 தேர்தலுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வெளியிட போகிறேன். இன்னைக்கு 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் நான் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன். ஹபீபுல்லாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய மேலே தான் அந்த மாடி இருக்கிறது. 15,000 ரூபாய் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அது டெபாசிட் பணம், இது ரீஃபண்டபிள் கிடையாது. ராதா ரவி அண்ணனுடைய காலில் விழுந்தோ அல்லது யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொந்த பணத்தை 15,000 ரூபாய் கட்டி நான் உறுப்பினராகி இன்றோடு 17 வருடங்கள் ஆகிறது. இப்போ இந்த தேர்தலில் நான் தனிச்சு நிற்கிறேன். திரு ராதா ரவி அவர்கள் அணியையும் இன்னொரு அணியையும் எதிர்த்து 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ராதா ரவி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டு இருக்கிறேன். இந்த டப்பிங்கினுடைய வரலாறு எப்படின்னா, இந்த டப்பிங் கலைஞர்கள் திரைக்கு பின்பதாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள். ஆனால் இன்று பல கதாபாத்திரங்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த டப்பிங் கலைஞருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாராவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவனை அடிப்படை உறுப்பினரிலிருந்து தூக்குவது அல்லது அவனை சஸ்பெண்ட் செய்வது, இதுதான் தலைவர் ராதா ரவி அவர்களுடைய நோக்கமாகவும் அவர் பெயரை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய சட்டத்திட்டமாகவும் இது இருந்திருக்கிறது. இப்ப இந்த டப்பிங் யூனியன்ல சாதாரண என்னை போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் இதுல பயணப்படுறாங்களா அப்படின்னா இல்ல. நிறைய உச்சபட்ச நட்சத்திரங்கள், திரைப்பட நடிகர்கள் இதுல இருக்கிறார்கள். இளைய தளபதி விஜய் இருக்கிறார், நாளைய சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கிறார், சூர்யா, கார்த்தி, நாசர், ரோகிணி, தியாகராஜன் சார், பிரசாந்த், சமுத்திரக்கனி, மன்சூர் அலிகான், டி ராஜேந்தர், சார்லி, இன்னும் ஏராளமான டப்பிங் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் அண்ணன் ராதாரவி அவர்கள் செய்த முறைகேடுகள் ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா? அல்லது தயாரிப்பாளர்களுக்கும் 23 சங்கங்களை வழிநடத்துகின்ற பெப்சிக்கும் அவருடைய ஊழல் முறைகேடுகள் தெரியுமா என்றால் எனக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான டப்பிங் கலைஞர்களுக்கு இவர்களுடைய அதிகார வர்க்கம் இவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா கடைகளுக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேர் வெளியில சொல்ல பயப்படுறாங்க. காரணம், அவர்களை எதிர்த்து நின்றால் வாழ்வாதாரத்தை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள். அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் யாரும் எதையும் வெளியில சொல்வதில்லை. ஆனால் நான் 17 ஆண்டு காலமாக டப்பிங் உறுப்பினராகவும் இருக்கிறேன். 9 ஆண்டு காலமாக டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற டப்பிங் இன்சார்ஜாகவும் நான் இங்க பணியாற்றி வர்றேன். இப்ப எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள், என்ன கார்னர் பண்ணுவாங்க. ஏனால் என்னோடு கூட பயணப்படுகிற 25-20க்கும் மேற்பட்ட இன்சார்ஜுகள் யாரும் கேட்பதில்லை. அவர்கள் சொல்வதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பொறுத்து பார்த்தேன். என்னால் ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. எதிரணியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுணா, இல்ல வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நில்லு, இல்லாட்டினா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லுனாங்க. பதவி ஆசை எனக்கு கிடையாது, பதவி வெறி எனக்கு கிடையாது. என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் தனியா களத்தில் நிற்கிறேன். தோல்வியோ வெற்றியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எதிரணியினர் என்ன சொல்லுகிறார், இவன் தலைவரை ஏத்து நிற்கிறான், ஒரு 10 ஓட்டு வாங்குவானா, ஒரு 20 ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்லை, களத்தில் நிற்கிறனா அதான் முக்கியம். எதிர்த்து கேட்கிறேன் யாருக்காக? என் மக்களுக்காக, என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக. இது ஒண்ணு. இப்போ அடுத்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது யூனியனுடைய கட்டடம் இடித்தல் பற்றி நான் உங்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். இதுதான் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் யூனியனோட கட்டிடம் விஜயராபுரத்தில் இருந்துச்சு.
சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல். எதற்காக சீல் வைக்கப்பட்டது? காரணம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது? டப்பிங் கலைஞர்கள், சாதாரண கலைஞர் முதற்கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட இது தெரிவதில்லை. என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு ராதா ரவி அவர்களும் அவர்களுடைய அணியினரும்? சங்க உறுப்பினர்களை வேலை வாய்ப்பை கருதி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் யூனியன் மீது. அதனால் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள். ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால், மாநகராட்சியிலே, சென்னை மாநகராட்சியிலே அப்ரூவல் வாங்கியதாக இவர்கள் 75,000 ரூபாய் முறைகேடு பண்ணி இருக்கிறார்கள். இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம். சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக்கப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் லேண்ட் டியூரிங் த இயர் 2011. 2011ஆம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் கமிஷனில் இருந்து எடுத்து வைத்திருக்கிறேன். இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன். Total consideration as per agreement of sale dated 25th January 2011. இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் 67 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷனிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம், இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம். அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் விலை கொடுத்து வாங்கியது வெறும் 47,50,000. ஆக 67 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலேயே குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாயை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். லேண்ட் பர்ச்சேசிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் paid to district registrar சென்னை சவுத் 3,75,000 ரூபாய். இதுல வந்து டிடி நம்பர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு பில்டிங் டிமாலிஷேஷன் சார்ஜஸ் paid to site enterprises 45,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுக்கு செக் நம்பர் இருக்கு. brokerage for purchasing of land paid to Mr. வீரமணி, அவர் இப்பொழுது உயிரோட இல்லை. அவரை பத்தி நம்ம பேசுறது நாகரிகமற்ற செயல். ஆனால் அவருக்கு 67,000 ரூபாய் இந்த கட்டடத்தை வாங்கி கொடுத்ததற்காக கமிஷனாக கொடுத்திருக்கிறார்கள். பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி, அப்ரூவல் வாங்குவதற்காக. இதை தான் நீங்க குறிப்பா வச்சுக்கணும். இது எல்லா டப்பிங் கலைஞர்களும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாசர் சார் முதற்கொண்டு சூர்யா, கார்த்தி, விஜய் எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கிறவங்க நீங்க என்ன இங்க முறைகேடு பண்ணிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் விளக்கணும். பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி 75,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 75,000 ரூபாயினால தான் இன்னைக்கு 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கொடி உறவுகளான டப்பிங் கலைஞருடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75,000 ரூபாயை இவங்க கார்பரேஷன்ல கட்டாம நாங்க அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 2011 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக 10 வருட காலமாக அரசாங்கத்தையும் ஏமாற்றி, கார்பரேஷனையும் ஏமாற்றி, டப்பிங் கலைஞர்களையும் ஏமாற்றி இவர்கள் வந்ததின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த டப்பிங் கட்டடம் இடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராதா ரவி அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் தான். அன்றைய தலைவராக KR செல்வராஜ் இருந்திருக்கிறார். அன்றைய தலைவராக வந்து KR ராஜ்குமார் ட்ரெஷராக இருந்திருக்கிறார். ஆக ஒரு படம் ஓடுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் சொல்றோம். அதே ஒரு படம் ஃபெயிலியரா போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான் சொல்றோம். ஆக இந்த கட்டடம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டதுக்கு காரணம் திரு ராதா ரவி தான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஒருவேளை இது நான் சொல்வது குற்றம் அல்லது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் பலப்பினார்கள் என்று சொன்னால் நான் அவர்கள் கொடுத்த இந்த இன்சார்ஜ் கார்டை நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன். அதே போல அவர்கள் பதவியை தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இப்பொழுது ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார்? எதிரணியில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் 40 வருஷமா என் கூட இருந்தாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எதிரியத்தான் சந்திச்சிருக்கேன், துரோகிய முதல் முறையில் சந்திக்கிறேன். யார் துரோகி? என்ன பொறுத்த வரைக்கும் ராதா ரவி தான் துரோகி. ராதா ரவி தான் பச்சை துரோகி. அவருடைய அணிகள் தான், அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி. எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு குவித்த ராஜபக்ஷ ஒரு இன துரோகியோ, எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ, அதே போன்று 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய இன துரோகி, பச்சை துரோகி திரு ராதா ரவி அவர்களும்